ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ப்ரீவியஸா நம்ம நெட்வொர்க்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அனலாக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் நான் இன்டர்வியூல 2025ல கேட்ட கொஸ்டின் பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னா 126 கொஸ்டின் which among the following is true with respect to PROM னு கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம குட்டியா ஒரு நோட்ஸ் பார்த்துடலாம். இப்போ வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் மெமரியில நமக்கு தெரியும் ரோம், PROM, PAL இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ வந்துட்டு PROM பார்த்துக்கோங்க. நான் இதை எப்படி மெமரைஸ் பண்ணி வச்சிருக்கேன்னு, இது வந்துட்டு ஆறு, இங்கே வந்துட்டு அண்டுன்னு வச்சுப்போம். நான் எப்படி மெமரைஸ் பண்ணேன்னா, இப்போ பாருங்க P வந்துட்டு ப்ரோக்ராம் டினோட் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். அப்போ P பக்கத்தில் இங்கே என்ன இருக்குது, O இருக்குது. அப்போ ஆர் கேட் வந்துட்டு ப்ரோக்ராமாக இருக்கும், அண்டு கேட் வந்துட்டு ஃபிக்ஸ்டாக இருக்கும். இதே இது வந்துட்டு இங்கே PALன்னு இருக்குது, P பக்கத்தில் என்ன இருக்குது, A இருக்கா. ஸோ வந்துட்டு அண்டு கேட்டு ப்ரோக்ராமபிள், ஆர் கேட் வந்துட்டு ஃபிக்ஸ்டு. இங்கே பாருங்க P பக்கத்தில் எல் வந்துருச்சு, லாஜிக்குன்ட்டுன்னு இருக்குது. ஸோ லாஜிக் வந்துட்டு ஆரும் இருக்கும் அண்டும் இருக்கும். ஸோ வந்துட்டு இது ரெண்டுமே இங்கே வந்துட்டு ப்ரோக்ராமபிள். ரோமில் பார்த்தீங்கன்னா பிஏ இல்லை. ஸோ வந்துட்டு அண்டும் ஆரும் ஃபிக்ஸ்டு. ஸோ இப்போ பார்த்தோம்னா PROMல என்னது, ஆர் வந்துட்டு ப்ரோக்ராமபிள், அண்டு ஃபிக்ஸ்டு. ஸோ இங்கே என்ன இருக்குது, அண்ட் அரே இஸ் ஃபிக்ஸ்ட், ஆர் இஸ் ப்ரோக்ராமபிள். இங்கே ட்ரூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் ஏ. இங்கே அடுத்தது பாருங்க, போத் அண்ட் அரே அண்ட் ஆர் அரே இஸ் ப்ரோக்ராமபிள். ரெண்டுமே ப்ரோக்ராமபிளாக இருந்துச்சுன்னா என்னது, PAL. இப்போ வந்துட்டு அண்ட் அரே ப்ரோக்ராமபிளாக, ஆர் அரே வந்துட்டு ஃபிக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்னது, PAL. ரெண்டுமே ஃபிக்ஸ்டுனா என்னது, ரோம். ஓகேவா. ஸோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் போகலாம். 127th கொஸ்டின், CMOS circuits are extensively used for on-chip computers mainly because of their இதில் கொடுத்துருக்காங்க, இந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்க நாலுமே வந்துட்டு என்னன்னா CMOSோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். ஓகேவா. இதில் வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆன்-சிப் கம்ப்யூட்டர்ஸில் நம்ம ஏன் CMOSை வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா அதோட பேக்கேஜிங் டென்சிட்டி வந்துட்டு அதிகமாக இருக்கிறனால நம்ம யூஸ் பேக்கேஜிங் டென்சிட்டி அதிகமாக இருக்கிறனால யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இப்போ நார்மலாக ஒரு சிப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர் இருக்கும். CMOSல வந்துட்டு PMOS, NMOS ரெண்டு கலந்துருக்கும். ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டரை ஒரு சிங்கிள் சிப்பில் அடக்கி நம்மளுக்கு கொடுக்கறதுனால மோஸ்ட்லி வந்துட்டு CMOS எந்ததுக்காண்டி யூஸ் பண்ணுறோம்னா ஹை பேக்கேஜிங் டென்சிட்டிக்காண்டி நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்துட்டு லோ பவர் டெசிபேஷன், ஹை நாய்ஸ் இம்யூனிட்டி, லோ காஸ்ட். CMOSல இருக்கிற எல்லா கேரக்டரிஸ்டிக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காண்டி. இங்கே ஏன் ஆன் சிப்பில் கேட்டிருக்காங்கன்னா பிகாஸ் ஆஃப் ஹை பேக்கேஜிங் டென்சிட்டி. ஓகேவா. அடுத்த கொஸ்டின் 128th கொஸ்டின், இந்த டாகல் மோட் ஃபார் JK ஃபிளிப் ஃப்ளாப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போ வந்துட்டு JK ஃபிளிப் ஃப்ளாப் வந்துட்டு டாகல் மோட்ல ஆக்டிவேட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. when J = 0, K = 0 இருக்கும்போது ஹோல்டில் இருக்கும், அப்படியே இருக்கும். QN என்னவா இருக்கோ அது அப்படியே தான் இருக்கும். இதர் 0ல இருந்தாலும் அப்படி தான் இருக்கும், 1ல இருந்தாலும் அப்படியே தான் இருக்கும். இப்போ J = 0, K = 1 இருந்துச்சுன்னா இது வந்துட்டு என்ன இருக்கும்னா ரீசெட் கண்டிஷனில் இருக்கும். இப்போ J = 1, K = 0னா இது என்னன்னா செட் கண்டிஷனுக்கு போயிடும். J = 1, K = 1னா இது என்னன்னா டாகல். ரீசெட்னா என்னன்னா இப்போ Q1 வந்துட்டு 0ல இருந்துச்சுன்னா 0 ரீசெட் பண்ணி 0 இருக்கும். இப்போ QN வந்துட்டு 1ன்னு இருந்துச்சுன்னா ரீசெட் ஆகி QN வந்துட்டு 0 ஆகிருக்கும். இப்போ வந்துட்டு செட்டுன்னு போச்சுன்னா இப்போ QN வந்துட்டு 0 இருந்துச்சுன்னா QN வந்துட்டு 1 இருக்கும். டாகல் மோட் வந்துட்டு என்னது, 0 இருந்தால் 1 இருக்கும், 1 இருந்தால் 0 மாறும். இதுதான் வந்துட்டு டாகல் மோட். ஸோ இந்த 120 கொஸ்டின் டாகல் மோட் எப்போ ஆக்ட் ஆகும், when J = 1, K = 1 இருக்கும்போது. அடுத்து 129th கொஸ்டின், a counter has 14 stable states 000 through 1101. If the input frequency is 50 kHz, what will be its output frequency? இங்கே 0ல ஸ்டார்ட் ஆகி 13 வரைக்கும் இருக்குது. ஸோ வந்துட்டு மொத்தமாக என்ன இருக்குது, 14 கவுண்ட்ஸ் இருக்குது. இந்த கவுண்டர் வந்துட்டு 14 ஸ்டேபிள் ஸ்டேட்டுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது F out = F in டிவைடட் பை என். இந்த எண்ணை வந்துட்டு மாட் என்ன இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு எவ்வளோ யூஸ்டு ஸ்டேட்டோ அவ்வளோ இருக்கலாம். இப்போ மாட் என்னன்னா இப்போ மாட் 4 கொடுத்துருந்தோம்னா F in / 4ன்னு கொடுத்துருக்கணும். இங்கே வந்துட்டு மொத்தம் எப்படி யூஸ்டு ஸ்டேட் ஸ்டேபிள் ஸ்டேட் 14னா அப்போ வந்துட்டு 50 kHz divided by 14, 50 divided by 14 போட்டோம்னா 3.57 வரும். ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3.57 kHz, ஆப்ஷன் ஏ. ஓகேவா. அடுத்த கொஸ்டின் 130, the resolution of 4-bit ADC is 0.5 volt for an analog input of 6.6. The digital output of ADC will be என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு ஃபார்முலா என்னன்னா analog input which is equal to, அதாவது analog voltage which is equal to resolution into digital output. ஓகேவா. ரெசல்யூஷனுக்கு என்ன வரும், ஃபுல் ஸ்கேல் வோல்டேஜ் டிவைட் பை 2^n-1. இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, ரெசல்யூஷனே வந்துட்டு நம்மளுக்கு 0.5 வோல்ட்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அனலாக் இன்புட் என்ன இருக்குது, 6.6. அப்போ 6.6 = 0.5 இன்ட்டு டிஜிட்டல் அவுட்புட். இப்போது 6.6 டிவைட் பை 0.5னா என்ன வந்திருக்கும், 66 டிவைட் பை 5னு போட்டிருப்போமா. அப்போ நம்மளுக்கு என்ன வந்திருக்கும்னா 13.2 சம்திங் வந்திருக்கும். அப்போ ரவுண்டாக டி நாட் என்ன இருக்கும், 13னா. அப்போ 13னா பைனரியில் ரெப்ரசென்ட் பண்ண என்ன இருக்கும், 1101னா. ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. இங்கே 4 பிட் கொடுத்துருக்காங்க, அதனால 2^n போட்டு இங்கே 4 பிட் போட்டுட்டு இந்த 0.5 வந்துட்டு ஃபுல் ஸ்கேல் வோல்டேஜ், இல்லைன்னா 6.6 வந்துட்டு ஃபுல் ஸ்கேல் வோல்டேஜாக போட்டுட்டு இந்த 0.5 அனலாக போட்டு கண்டுபிடிச்சுன்னா தப்பாயிடும். கொஸ்டின் இங்கே என்ன இருக்குது, ரெசல்யூஷன் ஆஃப் 4 பிட்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ கிவனில் வந்துட்டு ரெசல்யூஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அடுத்த கொஸ்டின் 131, ஒன் ஷாட் மல்டி வைப்ரேட்டர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒன் ஷாட்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ ஒரே ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட்டாக இருக்கலாம். அப்பெல்லாம் இருந்துச்சுன்னா என்னது, மோனோ ஸ்டேபிள். பை ஸ்டேபிளுக்கு என்னது, 2 ஸ்டேபிள் ஸ்டேட் இருக்கும். அஸ்டேபிளில் குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட்னு சொல்லுவோம். ஓகேவா. அப்போ இது வந்துட்டு ஃபிளிப் ஃப்ளாப்புக்கு யூஸ் பண்ணுவோம், இது வந்துட்டு ஸ்கொயர் வேவ் ஜென்ரேட்டருக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. அப்போ 131 கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் என்னன்னா மோனோ ஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர். அடுத்த கொஸ்டின்
அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, விச் among the following decimal code is நான் வெயிட்டட் கோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே AC3B வந்துட்டு என்னன்னா வெயிட்டட் கோட். இதில் வந்துட்டு XS3 கோட் மட்டும் என்னதுன்னா நான் வெயிட்டட் கோட். இது எதுலேருந்து வரும்னா BCDயோட +3 ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு XS3 கோட் கிடைக்கும். XS3 கோடை இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா செல்ஃப் காம்ப்ளிமெண்டிங் கோட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ 132 கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் என்னதுன்னா XS கோட். அன்வெயிட்டட் கோட்ஸில் வந்துட்டு என்ன இருக்குன்னா XS3யும் கிரேவோ, இந்த ரெண்டு கோடும் வந்துட்டு அன்வெயிட்டட் கோட். ஓகேவா? அடுத்து 133ல which of the following flip flop the output is clearly defined for all combination of 2 inputs அப்படின்னு கொடுத்துருக்காங்க. T flip flopsல 1 input தான் வரும், 0 1, எய்தர் 0 இல்லைன்னா 1. Q flip flopனு ஒன்று இல்லை, மேபி இது D flip flopா இருந்தாலும் 0 and 1 தான் இருக்கும். JKலையும் SRலையும் தான் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 2 inputs இருக்கும். ஏன்னா J ஒரு இன்புட், K ஒரு இன்புட், R ஒரு இன்புட், S ஒரு இன்புட். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் SR 0 0 0 1 1 0 1 1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு QN ஸ்டேட் எப்படி இருக்குன்னா இது ஹோல்டில் போயிடும், இது வந்துட்டு ரீசெட் கண்டிஷன், இது வந்துட்டு செட் கண்டிஷன், இது வந்துட்டு இந்த ஸ்டேட் என்ன ஆகும்னா இன்வாலிட் இல்லைனா ஃபர்பிடன் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. இதே இது JKல வந்துட்டு என்ன வந்திருக்குன்னா ஹோல்டு, ரீசெட்டு, செட்டு, இந்த 1 1 கண்டிஷன் என்ன இருந்திருக்கும் டாகல்ன்ட்டு இருக்கும். ப்ரீவியஸாக நம்ம படித்தோமா? ஸோ இந்த 4 இன்புட்டுக்கும் நம்மளுக்கு ஏதோ ஒரு அவுட்புட் கிடைக்குதுல, ஸோ அதனால அவுட்புட் இஸ் கிளியர்லி டிஃபைன் எதுக்கு JK ஃபிளிப் ஃப்ளாப்புக்கு. ஓகேவா? இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா JK ஃபிளிப் ஃப்ளாப். அடுத்து இந்த ரேஞ்ச் ஆஃப் அவுட்புட் ரெசிஸ்டர் ஆஃப் காமன் பேஸ் டிரான்சிஸ்டர் கான்ஃபிகரேஷன் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. காமன் பேஸில் அவுட்புட்டோட ரேஞ்ச் என்னன்னு கேட்டிருக்காங்க. நார்மலி காமன் பேஸில் அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னா வெரி லார்ஜாக இருக்கும். இன் டர்ம்ஸ் ஆஃப் 1 மெகா ஓம்ஸில் இருக்கும். இப்போ வந்துட்டு இங்கே பாருங்கள் லெஸ் தென் 100 ஓம்ஸ். ஆப்வியஸாக இது இல்லை. 500 to 5 கிலோ ஓம்ஸ் இல்லை, ஏன்னா வந்துட்டு மெகா ஓம்ஸ் வரைக்கும் போகும். அதாவது கிலோ ஓம்ஸ்லேருந்து மெகா ஓம்ஸ் வரைக்கும் போகும். இங்கே ரெண்டுமே கிலோ ஓம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு காமனாக கொடுத்துட்டாங்க, மோர் தென் 100 ஓம்ஸ்ன்னு கொடுத்தாங்க. அப்போ 100க்கு மேலே எவ்வளோ இருந்தாலுமே இதில் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அதனால இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. இதே இது காமன் கலெக்டராக இருந்துச்சுன்னா லோ ரெசிஸ்டன்ஸ், காமன் எமிட்டர்னா மாடரேட்டில் இருக்கும், காமன் பேஸ் இப்போ தான் பார்த்தோம் வெரி லார்ஜ்னு பார்த்தோமா. இது இன் டர்ம்ஸ் ஆஃப் மெகா ஓம்ஸ், மாடரேட்டு லார்ஜ்னு கூட வச்சுக்கலாம், இல்லைனா கிலோ ஓம்ஸ். இது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஓம்ஸில் இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின். இப்போ த கிவன் சர்க்யூட் கால்குலேட் த கலெக்டர் கரண்ட். இந்த சர்க்யூட்டில் கலெக்டர் கரண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுதான் கலெக்டர் கரண்ட்டா? அப்போ கரண்ட் ஈக்குவல் டு என்ன? VC RC போடுவோமா? இங்கே VC அக்ராஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 1 வோல்ட் கொடுத்துட்டாங்க. ஓம் என்ன இருக்கு? சாரி, V டிவைடட் பை R, நான் தப்பா போட்டேன். IC ஈக்குவல் டு V பை R தானே? V ஈக்குவல் டு IR, ஸோ I ஈக்குவல் டு V பை R தானே? ஸோ VC இங்கே வந்துட்டு 1 வோல்ட் டிவைடட் பை RC இங்கே என்ன இருக்குது? 1 கிலோ வோல்ட்டா? அப்போ இது எப்படி எழுதிருப்போம்? 1 × 10 to the power of 3 எழுதிருப்போமா? ஸோ இங்கே என்ன இருக்கும்? 10 to the power of -3. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? 1 மில்லி ஆம்ஸ்ன்னு எழுதிக்கலாமா? ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 1 மில்லி ஆம்ஸ். அடுத்து டனல் டயோட் ஆசிலேட்டர் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப். டனல் டயோட் வந்துட்டு எதுக்கு எக்ஸாம்பிள்னு உங்களுக்கு டனல் டயோட்ல வந்துட்டு நார்மலாக நம்மளுக்கு என்ன இருக்கும்? நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு படிச்சுருவோமா? ஸோ இந்த ஆசிலேட்டர் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆசிலேட்டர்ஸ்க்கு டனல் டயோட் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்றாங்க. நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஐ வந்துட்டு டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், வோல்டேஜ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும்போது. ஓகேவா? அடுத்து 137 மொபிலிட்டி ஆஃப் அன் எலக்ட்ரான் இன் கண்டக்டர். மொபிலிட்டியோட யூனிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. மொபிலிட்டினா என்னது? மியூ ஈக்குவல் டு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பை எலக்ட்ரிக் ஃபீல்டா? ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கு யூனிட் என்ன? மீட்டர் பெர் செகண்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு யூனிட் என்ன? வோல்ட் பெர் மீட்டரா? இதை நார்மலாக இதை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். பட் தெரியல டக்குன்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி மீட்டர் பெர் செகண்ட், வோல்ட் பெர் மீட்டர். அப்போ மீட்டர் பெர் செகண்ட் இன்டூ மீட்டர் பை வோல்ட்னு வருமா? அப்போ என்னது? மீட்டர் ஸ்கொயர் டிவைட் பை வோல்ட் பெர் செகண்ட், வோல்ட் இன்டூ எஸ். அதுதான் வந்துட்டு மொபிலிட்டியோட ஈக்குவேஷன். சம்டைம்ஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கலாம். பட் எஸ்ஐ யூனிட் எப்பயுமே இங்கே என்ன இருக்குன்னா மீட்டர் ஸ்கொயர் பை விஎஸ். இதுதான் வந்துட்டு கரெக்ட். ஓகேவா? எஸ்ஐ யூனிட் வந்துட்டு என்னது? மீட்டர் ஸ்கொயர் பி பை எஸ் தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் 138 கொஸ்டின் பாருங்க. டிரான்சிஸ்டர் ஹாஸ் கரண்ட் கெயின் ஆஃப் 175. if the base current is 0.1 milliamps, collector current என்ன கேட்காங்க. அப்போ பீட்டா ஈக்குவல் டு 175 பேஸ் கரண்ட் என்ன? IB ஈக்குவல் டு 0.1 milliamps. IBக்கு பீட்டா ICயோட ரிலேஷன் என்ன? IC ஈக்குவல் டு பீட்டா IBயா? அப்போ போட்டோம்னா 175 × 0.1 × milliamps. ஓகேவா? 10 to the power of -3. அப்போ 175 × 0.5 என்னது? 17.5 milliamps. ஸோ கலெக்டர் கரண்ட் என்னது? 70.5 milliamps. ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்து 139th question. The superior characteristics of direct coupled two-stage amplifier using similar transistor is அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது டைரக்ட் கப்புள்டு யூஸ் பண்ணும்போது அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. நார்மலாக டைரக்ட் கப்ளிங் வந்துட்டு என்னன்னா லோ ஃப்ரீக்வன்சி ரீஜனில் தான் ஆப்ரேட் ஆகும். ஓகேவா? இதில் வந்துட்டு கெப்பாசிட்டர், டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்ட்டுன்னு எதுவுமே வந்துட்டு இருக்காது. அதனால வந்துட்டு டிசியை வந்துட்டு இதை அலோவ் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு லோ காஸ்ட், ஹை ஃப்ரீக்வன்சியில் ஆப்ரேட் ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு தேர்மல் அன்ஸ்டெபிலிட்டி. ஓகேவா?
இதுதான் வந்துட்டு டைரக்ட் கப்ளிங்கோட ஃபியூச்சர்ஸ். இங்கே இப்போ நம்ம ஆப்ஷன் பார்ப்போம். இங்கே என்ன இருக்குது, டெம்பரேச்சர் ஸ்டெபிலிட்டின்னு இருக்குது. இல்லை, ஆக்சுவலாக வந்துட்டு டெம்பரேச்சர் இன்ஸ்டெபிலிட்டி. ஃப்ரீக்வன்சி சென்சிட்டிவ் காம்பவுண்ட்ஸை அவாய்டன்ஸ் பண்ண மாட்டேன். ஹைலி ஃப்ரீக்வன்சி வந்துட்டு இதில் யூஸே பண்ணாது. ஸோ இது தேவையில்ல. அட்மோஸ்ட் எக்கனாமி இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஹையர் காஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன படிச்சோம், லோ காஸ்ட் தானே டைரக்ட் கப்ளிங். ஸோ இதுவும் வராது. இது என்ன பண்ணும், எபிலிட்டி டு ஆம்பிளிஃபை டிசி கரண்ட் அண்ட் லோ ஃப்ரீக்வன்சி சிக்னல். இதுதான் கரெக்ட். ஏன்னா டைரக்ட் கப்பிள் 2 ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையர் என்ன பண்ணணும், 0 to 20 ஹெர்ட்ஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த சிக்னலை வந்துட்டு ஆம்பிளிஃபை பண்ணிப்போம். 0 ஹெர்ட்ஸ்னா என்னது, ஆப்வியஸாக டிசி வோல்டேஜ் தானே. ஸோ டிசி கரண்ட்டையும் லோ ஃப்ரீக்வன்சி சிக்னல்ஸையும் ஆம்பிளிஃபை பண்ண தான் டைரக்ட் கப்பிள்டு 2 ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே சிமிலர் டிரான்சிஸ்டர் இருந்தாங்களா, இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா சிஇ யூஸ் பண்ணியிருப்பாங்க நார்மலாக டைரக்ட் கப்ளிங். அப்படி இல்லைன்னா சிஇ ஃபாலோடு பை சிசி. இது வந்துட்டு எமிட்டர் ஃபாலோயர்னு படிச்சிருந்துருப்போமா. ஓகேவா, இதுதான் வந்துட்டு 139th. ஸோ 139 கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்து ஃபைனல் கொஸ்டின் என்னன்னா, இந்த டிரான்சிஸ்டர் த எமிட்டர் இஸ் எப்படி வந்துட்டு டோப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ டோப்பிங் படி பார்த்தோம்னா எமிட்டர், கலெக்டர், பேஸ். அப்போ இது வந்துட்டு ஹைலி டோப்ட், இது வந்துட்டு மாடரேட்லி டோப்ட், இது வந்துட்டு லைட்லி டோப்ட். இது ஏன் லைட்லி டோப்ட்னா ரீகாம்பினேஷன் வந்துட்டு இங்கே தான் நடக்கும், அதனால இது வந்துட்டு லைட்லி டோப்ட். இங்கே ஹைலி டோப்டு சொல்லியிருக்காங்க, ஹெவிலி டோப்ட். அப்போ எமிட்டர் வந்துட்டு என்னது, ஹெவிலி டோப்ட். இதே இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏரியா ஆர் வித்தாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்னன்னா கலெக்டர், எமிட்டர், பேஸ். கலெக்டர் வந்துட்டு ஹையர் ஏரியாவில் இருக்கும், இது மாடரேட் ஏரியா, பேஸ் வந்துட்டு லெஸ்ஸர் ஏரியா. ஏன் இதில் வந்துட்டு ஹையர் ஏரியானா பவர் டெசிபேஷனை நம்மளுக்கு கம்மி பண்ணுறது, அதாவது அதிகமாக ஹீட் ஆயிருந்துச்சுன்னா அதை வந்துட்டு குறைக்கிறதுக்காண்டி இதை வந்துட்டு ஹையர் ஏரியாவில் நம்ம கொடுத்துருப்போம். இந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ லைக் பண்ணிவிட்டு பிகே லேர்னிங்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. டாடா, பாய்.